சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு தற்பொழுது அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி. வணக்கம் ஜீவபாரதி, இது குறித்தான விவரங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இன்று காலை முதலே பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதில் குறிப்பிட்டு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவரான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் கருநாகராஜன் ஆகியோர் வள்ளூர் கோட்டம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்த அந்த காட்சிகள் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வலுக்கட்டாயமான கைதுக்கு கடுமையான கண்டனங்களை பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் தள வாயிலாக தெரிவிச்சிருக்காரு. குறிப்பிட்டு குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்களை அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள். ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கட்டமைப்பிலிருந்து திமுக தவறி இருக்கிறது. இது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்பாடாகும். இதற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. திமுகவை சார்ந்த பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்க இத்தனை கீழ்த்தனமான மனசாட்சியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசை காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலினையும் வன்மையாக கண்டிக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலத்தை தமிழகத்தை மாற்றியிருப்பதற்கு வெட்கப்படுங்கள் ஸ்டாலின் அப்படின்ட்டு எக்ஸ் தளத்துல திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக தலைவர்கள் போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி திமுக அரசினுடைய செயல்பாடுகளை கடுமையாக கண்டித்து வராங்க. தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி.